செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கேப்டன் சசிகுமார் நகர், திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் கலந்து கொண்ட இந்நிகழ்வு மாவட்ட மகளிரணி பொருளாளர் லலிதா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் மனோகரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட மகளிரணி தலைவி சுபாஷினி, மாவட்ட இணை செயலாளர் அமுதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊத்துக்கோட்டை சாலையில் 2 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமலேயே திறக்கப்பட்டது. இதையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா அந்த பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், மின் இணைப்பு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்யாமல் முடிவடையாத பேருந்து நிலையத்தை ஸ்டாலின் திறந்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஆர்.கே. நகர் 42வது மத்திய வட்டம் வண்ணாரப்பேட்டை மேயர் வாசுதேவ் தெரு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ், கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அம்மா பேரவை பகுதி செயலாளர் குட்டி என்கிற ஆனந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொருளாளர் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவான்மையூரில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்.கே. அசோக் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானத்தையும் வழங்கினார். சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஈசிஆர் வசந்த் டேவிட் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஆர். கதிரவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே புதிய நியாய விலை கடை கட்டுமான பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. செட்டிப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 10,17,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நியாய விலை கடை கட்டுமானத்திற்கான பூமி பூஜையினை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரூர் ஒன்றிய செயலாளர் ஆர். பசுபதி, கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று புதிய நியாய விலை கடை அமைப்பதற்கான பணியை தொடங்கிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் விழாப்பாக்கம் அருகே அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. 12வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இப்பிரச்சார கூட்டம் வட்ட செயலாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழரின் பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பெரியார் காலனியில் நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் 1000 ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் அதிமுக ஆட்சியில் நிகழ்த்திய சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில் வரி உயர்வு, கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு நிகழும் கொடுமைகளை எடுத்துரைத்த அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.